Hi friends, welcome to Poriyalanin Payanam. Next நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன். சரிங்களா, நீங்கள் எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் டெக்னிக்கல் ரிலேட்டட் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இந்த சப்ஜெக்டில் நம்மளுக்கு நிறைய மார்க்ஸ் ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சப்ஜெக்ட். சரிங்களா, இந்த சப்ஜெக்டை நம்ம ரெகுலராக வந்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷன் சப்ஜெக்டில் ஒரு சின்ன ஐடியாஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அந்த 9 சாப்டர்ஸில் ஃபஸ்ட்டு முக்கியமான சாப்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் கட்டிங். ஓகேங்களா, மெட்டல் கட்டிங் நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு மெயினாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து மெட்டல் கட்டிங்ஸ் ரிலேட்டட் தான் வரும். அதே போல் மெஷினிங் மெட்டல் கட்டிங். ஓகேங்களா, அடுத்தது நான் ட்ரெடிஷ்னல் மிஷினிங் மெத்தட். ஓகேங்களா, இப்போ வரக்கூடிய கல்ச்சர் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து இந்த நான் ட்ரெடிஷ்னிங் மிஷினிங் மெத்தட்ஸில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். சரிங்களா, அதே போல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டிங், அடுத்தது வெல்டிங், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் ஃபார்மிங், அடுத்தது ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன், அடுத்தது மெட்ராலஜி, நெக்ஸ்ட்டு 9th ஒன் அட்வான்ஸ் மெஷினிங் மெத்தட். சரிங்களா, இதில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு எல்லா டாபிக்ஸுமே இருந்து மேஜர் ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுவாங்க. சரிங்களா, இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ஸில் இதுக்கு முன்னாடி வந்து மெட்டல் ஃபார்மிங் சாப்டர் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா, அதே போல் கேஸ்டிங் கவர் பண்ணிட்டோம். சரிங்களா, நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். கேஸ்டிங் அண்ட் மெட்டல் ஃபார்மிங் ஆல்ரெடி கம்ப்ளீட் வீடியோஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸில் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதே போல் மெட்டல் கட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஆனால் ஒரு வீடியோவோ 2 வீடியோ தான் போட்டிருப்பேன், ஆனால் முழுசும் கம்ப்ளீட் பண்ணல. சரிங்களா, ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். வரக்கூடிய வீடியோஸில் நம்ம எல்லா டாப்பிக்கையுமே வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண பார்ப்போம். சரிங்களா, ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கரெக்டுங்களா. டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அதே போல் இப்போ நெக்ஸ்ட்டு கேட் எக்ஸாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய கேட் எக்ஸாமாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, கேட் எக்ஸாம் படிக்கக்கூடிய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கம்பைன் சர்வீஸில் நம்மளுக்கு வேக்கன்சி வரப்போகுது. அதே போல் டிஎன்இபி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், கேட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸுக்குமே வந்து கவர் பண்ணி ஃபுல் கம்ப்ளீட்டட் ஒரு வீடியோஸாக வந்து நம்மளுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, நம்மளுக்கு இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம ஆப்டிடியூட் போட்டிருப்போம். சரிங்களா, ஒரு சைடு வந்து ஆப்டிடியூட் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போது குரூப் 2 எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க கரெக்டுங்களா. குரூப் 2 எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை பேங்கிங் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு ஆப்டிடியூட் கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ஆப்டிடியூட் ரெகுலராகவே உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, கம்ப்ளீட்டாக அந்த கோர்சஸ் எல்லாமே முடிகிற வரைக்கும். அதே போல் சைட் பை சைடு வந்து நம்மளுக்கு டெக்னிக்கல்ஸை விடக்கூடாது. ஸோ ப்ரொடக்ஷன் டாபிக்ஸ் மேஜர் டாபிக் நம்ம இன்னும் கவர் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வந்து மெட்டல் கட்டிங். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னா மெட்டல் கட்டிங், நெக்ஸ்ட்டு வந்து மிஷினிங் செகண்டாக கவர் பண்ணுவோம், தேர்டு வந்து நம்மளுக்கு நான் ட்ரெடிஷ்னல் மிஷினிங் வந்து கவர் பண்ணுவோம். ஏன்னா இந்த 3மே வந்து மிஷினிங் ரிலேட்டடில் வரும். நம்ம இது 3மே வந்து வரிசையாக கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மிஷினிங் பற்றி ஒரு ஐடியாஸ், டீட்டெயிலான ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து மெட்டல் கட்டிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் போயிடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் டாபிக் டிஸ்கஷன் பண்ணணும் இது தவிர்த்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா, வாங்க மெட்டல் கட்டிங் இன்ட்ரோடக்ஷன் டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி மெட்டல் கட்டிங் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் ஆகிருக்கும். அதில் இருந்தால் க்ராப் பண்ணி சின்ன கிளிப் மாதிரி போடுறேன். சரிங்களா, இதிலிருந்து ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ஸ் வந்து அகைன் ஒன்ஸ் டைம் எடுத்துகிட்டு நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு மெட்டல் கட்டிங்கில் ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா, இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் என்னென்னு பார்த்துட்டு அடுத்தது டைப் ஆஃப் கட்டிங் டூல். ஓகேங்களா, டைப் ஆஃப் கட்டிங் டூல்னால் ஒரு ஐடியா இருக்கும். சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல், அதே போல் மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல், 2 கட்டிங் டூல்ஸ் இருக்குது.
அந்த 2 கட்டிங் டூல்ஸு அதோட எக்ஸாம்பிள்ஸ். இது நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க, அது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்தது டூல் ஜியாமெண்ட்ரி. டூல் ஜியாமெண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிள், ரேக் ஆங்கிளாக இருக்கட்டும் இல்லை சைட் கிளியரன்ஸ் ஆங்கிளாக இருக்கட்டும், இந்த போல் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து கொஷின்ஸில் ஒவ்வொரு சைடுமே வந்து எது எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது டூல் சிக்னேச்சர். ஓகேங்களா? 2 டூல் சிக்னேச்சர்ஸ் இருக்குது. ஓஆர்எஸ் சிஸ்டம், ஏஎஸ்சி சிஸ்டம். இந்த 2 டூல் சிக்னேச்சரையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் டூல் ஜியாமெண்ட்ரி ஆன் மிஷினிங். சரிங்களா? டூல் ஜியாமெண்ட்ரினால் என்னென்ன கட்டிங் ஸ்பீடாக இருக்கட்டும், சரிங்களா, வெலாசிட்டியாக இருக்கட்டும், மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டாக இருக்கட்டும், இல்லை கூலண்ட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவல். மெட்டீரியல் ரிமூவல் பண்ணுறதுக்கு என்ன மெக்கானிசம் தேவைப்படுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ். ஓகேங்களா? நமக்கு டைப் ஆஃப் சிப்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் சிப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், கண்டினியூஸ் சிப்ஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் சிப்ஸ். அது என்னென்ன, எப்படிலாம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா மெத்தட் ஆஃப் மெஷினிங். ஓகேங்களா? என்னென்ன மெத்தடில் மெஷினிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது அனாலிசிஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் மெஷினிங். ஓகேங்களா? ஆர்த்தோகனல் மெஷினிங்கை அனாலிசிஸ் பண்ணி என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது, சரிங்களா, கட்டிங் ஃபோர்ஸஸ் இருக்கட்டும், வெலாசிட்டி ஃபோர்ஸஸ், எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து இந்த அனாலிசிஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் மெஷினிங்கில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது ஹீட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? ஒரு மெட்டீரியலை ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை ஜென்ரேஷனில் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சரிங்களா, அந்த ஹீட் ஜென்ரேஷனால் என்ன எஃபெக்ட்ஸ் கட்டிங் டூலில் வரும் அப்படின்றத நம்ம இந்த டாபிக்ஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்தது டூல் ஃபெயிலியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து டூல் ஃபெயிலியர். டூல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்குது, எப்போலாம் டூல் ஃபெயிலியர் ஆகலாம், சரிங்களா, இப்போ ஒரு மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி டூல் எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த டூல் ஃபெயிலியர் டாபிக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மிஷின் எபிலிட்டி. சரிங்களா? மிஷின் எபிலிட்டி ஆஃப் ஒர்க் பீஸ் மெட்டீரியல். ஓகேங்களா? மிஷின் எபிலிட்டி ஒர்க் பீஸ் மெட்டீரியலுக்கு, ஒர்க் பீஸ் மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிட்டில் மெட்டீரியல் அண்ட் டக்டைல் மெட்டீரியல், இது போல் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? அந்த மிஷின் எபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷின் எபிலிட்டி ஆஃப் ஒர்க் பீஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது எக்கனாமிக் ஆஃப் மிஷினிங். எக்கனாமிக்கலாக எப்படி மெஷினிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் ரேக் அண்ட் ரிலீஃப் ஆங்கிள். ஓகேங்களா? ரேக் அண்ட் ரிலீஃப் ஆங்கிளை நம்ம ஒரு ஃபேஸிங் இல்லை டேர்னிங் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை எபோ அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு எபோ ஆர் பிலோ ஃபிக்ஸ் பண்ணும் போது அதனால் இந்த ரேக் ஆங்கிள் அந்த ரிலீஃப் ஆங்கிள்ஸில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றத அந்த டாபிக்ஸில் பார்க்கலாம். அடுத்தது ஆப்ளிக்யூ மிஷினிங். ஓகேங்களா? ஆப்ளிக்யூ மிஷினிங் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கான கட்டிங் ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்தது கட்டிங் டூல் மெட்டீரியல் அண்ட் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? கட்டிங் டூல் மெட்டீரியல், என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, கட்டிங் டூல் மெட்டீரியல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், மறந்துடாதீங்க இந்த கட்டிங் டூல் மெட்டீரியல்ன்றது. ஓகேங்களா? ஹெச்எஸ்எஸ் ஸ்டீல், கார்பன் ஸ்டீல், டைமண்ட் இருக்கட்டும், செராமிக்ஸாக இருக்கட்டும், சரிங்களா, சிபிஏ, நுக்கான், சீலான், இது போல் நிறைய மெட்டீரியல்ஸ் கட்டிங் டூல் மெட்டீரியல் இருக்குது. இந்த கட்டிங் டூல் மெட்டீரியல்ஸில் வந்து நம்மளுக்கு நிறைய டைம், ஓகேங்களா, இந்த மெட்டல் கட்டிங்ஸே வந்து முக்கியமான டாபிக். அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டிங் டூல் மெட்டீரியல்ஸ்லேருந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு தியரிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக வந்து ப்ராப்ளம் வந்து இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடில் சால்வ் பண்ணி இந்த சாப்டரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? இந்த டாபிக்ஸ் மோரார்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 30 days எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், கன்ஃபார்மாக தெரியாது. சரிங்களா? நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்ருக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இனிமேலுக்கு வரக்கூடிய வீடியோஸ் வந்து மெட்டல் கட்டிங் டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் ஏதாச்சும் என்கொயரி இருக்குது, ஏதாச்சும் டவுட் இருக்குது இந்த மெட்டல் கட்டிங் ரிலேட்டடில் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா?